வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை அக்ரஹாரத்தில் பூனை என்ற கதை. எழுதியவர் திலீப் குமார். இந்த கிழட்டு முண்டைக்கு ஒரு சாவு வரமாட்டேன் என்கிறது. இதோடு இது 7வது தடவை. பப்ளி பாட்டி தாழ்ந்த குரலில் அசூசையுடன் கருவினாள். சமையல் கட்டிலிருந்து வெளியே வந்த மதூரி பார்த்ததும் புரிந்து கொண்டாள். குடித்து விட்டு போய்விட்டதா மறுபடியும்? பீட, ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இப்படி அப்படி நகர முடிகிறதா என்ற பப்ளி பாட்டி சட்டென்று, அது சரி மகாராணி, திறந்த வீட்டில் பூனை நுழைந்தது கூட தெரியாம அப்படி என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ என்று தன் மருமகளை பார்த்து இலக்கண சுத்தமாக குஜராத்தியில் வக்கனை செய்தாள். கிழவிக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று மதூரிக்கு தெரியும். நான் பூஜை முடிப்பதற்குள் கடலமாவு பிசைந்து முருங்கைக்காய் கறியை செய்து முடித்து விடு என்று அவள்தான் சற்று முன் கூறியிருந்தாள். கடலை மாவு கம கம என்று வருபட்ட வாசனையை கிழவி மோப்பம் பிடிக்காமலா இருந்திருப்பாள்? சமையலறை கதவருகே தன் முக்காட்டை நழுவ விடாமல் 2 விரல்களால் பிடித்தபடி வழக்கமான கோணத்தில் வழக்கம்போல் அமைதியாக நின்றாள் மதூரி. சரி சரி, என்ன பார்க்கறாய், போ, இன்னொரு கிண்ணம் பால் எடுத்துட்டு வா. இன்று நட்டு வந்ததும் இந்த பூனை சனி எனக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்றாள் பப்ளி பாட்டி. பப்ளி பாட்டி வீட்டில் சலசலப்பு கேட்டதும் அந்த முதல் மாடி முற்றத்தில் ஜட்டி அலசிக் கொண்டிருந்த கோபால்பாயும் பாத்திரம் விளக்கிக் கொண்டிருந்த சாரதா பெகனும் வந்து எட்டி பார்த்தார்கள். கெட்டிக்கார பூனைதான், நான் பார்க்க நொடியில் மாயமாக மறைந்து விட்டதே என்று தாடையில் கை வைத்து நாசூக்காய் அங்கலாய்த்தாள் சாரதா பெகன். பப்ளி பாட்டி பதில் சொல்லாமல் பூஜை அலமாரி பக்கம் திரும்பினாள். தங்கசாலை தெருவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் தெப்பக்குளத்தை சுற்றி ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரம் ப வடிவில் இருந்தது. பொதுவாக ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரத்தில் பூனைகளே நுழைவதில்லை. கடந்த 50-60 ஆண்டுகளில் அக்ரஹாரத்தில் ஒரு பூனை கூட நுழைந்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அக்ரஹாரவாசிகளும் பூனைகளை அவ்வப்போது தங்கசாலை தெருவிலோ கோவிந்தப்ப நாயக்கன் தெருவிலோ அல்லது கொண்டித்தோப்பிலோ தான் பார்க்க நேரிட்டது. ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரத்தில் பூனைகள் நுழையாததற்கு சூழலியல் காரணங்கள் என்பதை விடவும் தத்துவார்த்த காரணங்கள் தான் ஏதாவது இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அக்ரஹாரவாசிகளில் பெரும்பாலோர் புஷ்டி மார்கி வைஷ்ணவர்கள். தென்கலை வைஷ்ணவர்களுக்கு பூனைகளின் மீது இருக்கக்கூடிய அபிமானம் புஷ்டி மார்கிகளிடம் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. பாலகிருஷ்ண பிரதானமான புஷ்டி மார்க்கத்திலும் பசுபட்சிகளிடம் அன்பு என்ற உப கோட்பாடு இருப்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் பாலித்தீன் பைகளையும் சினிமா போஸ்டர்களையும் தின்று கண்ட இடத்தில் சாணி போடும் மாடுகளுக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம். கிருஷ்ண பரமாத்மனே ஒரு மாட்டுக்காரன் தானே. பூனைகளின் உள்ளுணர்வு இந்த பேருண்மையை செம்மையாக விளங்கிக் கொண்டிருந்தது போலும். அதாவது சென்ற ஏப்ரல் மாதம் வரை. மே மாதம் மேற்கூறிய கிழட்டு பெட்டை பூனை எதேச்சையாக அக்ரஹாரத்தில் நுழைந்ததை யாரும் எதேச்சையாக கூட கவனிக்கவில்லை. அக்ரஹாரத்தின் 24 மத்திய வர்க்க குஜராத்தி குடும்பங்கள் வாழும் 25ஆம் எண் கட்டடத்தில் முதல் மாடியில் 9ஆம் எண் வீட்டின் முன் அறையில் பப்ளி பாட்டி பூஜைக்கு பால் எடுத்து வைத்துவிட்டு பாலகிருஷ்ணனுக்காக பீடா தயாரிக்க வெற்றிலையை கழுவ உட்கட்டுக்கு சென்ற ஓரிரு நிமிடங்களில் துல்லியமாக பிரசன்னமாகி தயக்கமின்றி உள்ளே புகுந்து ஒரு முழு கிண்ண பாலை நக்கி தீர்த்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல் அது திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் முதல் முறையாக கண்ணில் பட்டது. பூனையை பார்த்ததும் பப்ளி பாட்டிக்கு முதலில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அரே அரே, பிலாடி பிலாடி, மது பிலாடி, மது பிலாடி என்று சத்தமாக குஜராத்தியில் உளறினாள். சத்தம் கேட்ட பூனை திரும்பி பார்த்து சலனமின்றி ஓரிரு கணங்கள் நடுக்கூடத்தில் நின்று பாட்டியை கண்ணுக்கு கண் பார்த்தது. பிறகு அலட்சியமாக நடந்து சென்றது.
கதவருகே இருந்த மடிக்கோலை பாட்டி சட்டென்று எடுத்து பூனையை நோக்கி தாறுமாறாக எறிந்தாள். பூனை லாவகமாக நகர்ந்து மறைந்தது. குழாயடியிலிருந்து ஈரக்கையுடன் ஓடி வந்த மதூரிக்கு தன் மாமியாரின் கலவரமடைந்த முகத்தை பார்த்ததும் முதலில் சிரிப்புதான் வந்தது. ஆனால் சிரிக்கவில்லை அவள். பப்ளி பாட்டி உதட்டை மடித்து ஆதங்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். போனால் போயிருந்து விடுங்கள் பா, வாயில்லா ஜீவன் என்ற மதூரியை சீ, வாய மூடு மலட்டு கழுத என்று வன்மத்துடன் இறைந்தாள். சிறுமைப்பட்டு நின்றாள் மதூரி. பப்ளி பாட்டிக்கு பாரியான சரீரம், நரைத்திட்டான சிறு கொண்டை, நீண்ட பெரிய மூக்கு, மெலிதான எஃகு ஃப்ரேம் போட்ட மூக்கு கண்ணாடி, கழுத்தில் துளசி மாலை, செக்கச் செவேல் என்று பழம் போல இருப்பாள். அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து குளித்து வெள்ளை புடவை அணிந்து பாழும் நெற்றியோடு 5 கட்டடம் தள்ளியிருந்த ஹவேலிக்கு, புஷ்டிமார்கிகளின் கோயில் சென்றால் 10 மணிக்குத்தான் திரும்புவாள். வந்தபின் தன் குடும்ப விக்கிரகங்களுக்கு விஸ்தாரமாக பூஜை செய்ய துவங்குவாள். சமையலறை கதவருகே இருக்கும் கண்ணாடி சட்டமிட்ட ஒரு தேக்கு அலமாரி முன் உட்கார்ந்து கொள்வாள். அலமாரியை திறந்தால் சின்ன சின்ன விக்கிரகங்கள் ஜரிகை துணி அணிவிக்கப்பட்டு குட்டி குட்டி மெத்தைகள் மேல் உட்கார்ந்திருக்கும். பாட்டி எல்லாவற்றையும் முறையாக வெளியே எடுப்பாள். ஜரிகை உடைகளை கழற்றிவிட்டு விக்கிரகங்களுக்கு ஸ்நானம் செய்விப்பாள். வெல்வெட் துணியால் அவற்றை துடைத்து பிறகு பெரிய பிஸ்கட் டப்பாவிலிருந்து புதிய வஸ்திரங்களை எடுத்து நிதானமாக அணிவிப்பாள். பிரதான விக்கிரகமான பாலகிருஷ்ணனுக்கு கட்டை விரல் சுற்றளவில் ஒரு ஜரிகை தொப்பியும் இருக்கும். குங்குமப் பொட்டு வைத்து முடித்தபின் மீண்டும் அவற்றை குட்டி குட்டி மெத்தைகள் மேல் உட்கார வைப்பாள். பிறகு அலமாரிக்கு முன் ஒரு பலகை மேல் ஒரு பெரிய தாம்பாளத்தில் அன்றைய உணவு வகைகள் எல்லாவற்றையும் சிறு சிறு கிண்ணங்களில் வட்டமாக அடுக்கி வைப்பாள். ஒரு கிண்ணத்தில் சின்ன சின்ன பீடாக்கள் கூட இருக்கும். சற்று கழித்து தீபாராதனை காட்டி மணி அடித்து ஜெய ஜெகதீஸ்வரே மெட்டில் ஒரு பஜனை பாடி அலமாரியை மூடி விடுவாள். அதற்கு பிறகுதான் பச்சை தண்ணீர் கூட குடிப்பாள். பப்ளி பாட்டியை முன்னிட்டு ஏகாம்பரேஸ்வரர் அக்ரஹாரத்திற்கு அபார பிரக்யாதி ஏற்பட்டிருந்தது. ஆன்மீக விஷயங்களில் கரை கண்டவள் என்ற பெயர் எடுத்திருக்கிறாள். அதிலும் குறிப்பாக புஷ்டிமார்க்க நியம நிஷ்டைகளில் அவள் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. என்ன பிரச்சனைக்கு என்ன விரதம், என்ன பூஜைக்கு என்ன பலன், ஸ்ரார்த்தத்திற்கு, திருமணத்திற்கு, வளைகாப்புக்கு, நவராத்திரிக்கு, நலங்குக்கு என்று எல்லா வைபவ விதிமுறைகளும் பரிகார உப விதிமுறைகளும் அவளுக்கு அத்துப்படி. பாகவதத்தை தலைகீழாக ஒப்பிப்பாள். தத்துவ விசாரத்தில் கூட அதன் நுட்பமான எல்லைகள் வரை சென்று வாதிடுவாள். சில வாரங்களுக்கு முன்பு புஷ்டி மார்க்கம் குறித்து முனைவர் பட்ட ஆய்வு செய்து கொண்டிருந்த ஒரு மாணவி பரோடாவிலிருந்து வந்து இவளுடன் பேசி தெளிந்து விட்டு போனாள். ஒரு விசேஷத்திற்கு அவள் வந்திருக்கிறாள் என்றால் அங்கு மந்திரம் சொல்ல வந்திருக்கும் பிராமணர்கள் கூட உஷாராக இருப்பார்கள். பப்ளி பாட்டி இவ்வளவு அருமை பெருமைகளுடன் திகழ்ந்து கொண்டிருந்தாலும் அவளது மாட்டுப் பெண்ணான மதூரி அவற்றை பிடிவாதமாக ஏற்க மறுத்தாள். மதூரியை பொறுத்தவரை கிழவி லேசுப்பட்டவ இல்ல என்ற எண்ணமே இருந்தது. என்றாலும் தன் மாமியாரின் பூஜைக்கு இப்படி அடிக்கடி பங்கம் ஏற்படுவது குறித்து அவளுக்கும் வருத்தம்தான். சென்ற 6 முறையும் இப்படித்தான் நிகழ்ந்தது. விளக்கு திரியெடுக்க, பருப்பு சாதம் பிசைய, பழங்கள் நறுக்க, தீப்பெட்டி எடுக்க என்று பப்ளி பாட்டி உட்கட்டுக்குள் மறைந்த ஓரிரு நிமிடங்களில் சொல்லி வைத்தாற்போல வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் காரியத்தை முடித்துவிட்டு போய்விடும் அந்த கில்லாடி பூனை. அன்று மாலை பப்ளி பாட்டியின் மகன் நட்டு என்கிற நட்வர்லால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியதும் அவனிடம் பாட்டி பூனையை பற்றி புகார் செய்தாள். நட்டு, நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கிழட்டு பீடையை எப்படியாவது ஒழித்து கட்டிவிடு.
நட்டு பார்ப்பதற்குத்தான் போலீஸ்காரன் போல் வாட்ட சாட்டமாக இருப்பானே ஒழிய சரியான அசமந்தம். சத்தம் போட்டு பேசக்கூட பயப்படுவான். செம்புதாஸ் தெருவில் ஒரு மார்வாடி வியாபாரிக்கு 2ஆம் நம்பர் கணக்கு எழுதுகிறான். நட்டு 1ஆம் நம்பரில் 1000ம் 2ஆம் நம்பரில் 1000ம் சம்பளம் வாங்குகிறான். வம்பு தும்பு, பீடி, சிகரெட், சினிமா, டிராமா எதுவும் கிடையாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. அலுவலகம் விட்டு வீடு திரும்பியதும் உடை மாற்றி டீ சாப்பிட்டு விட்டு ஹவேலிக்கு போய்விடுவான். இரவு 8 மணிக்கு மேல்தான் திரும்புவான். சனிக்கிழமை மட்டும் இரவு 10 மணிக்கு பஜனைக்கு போவான். குஜராத்தி வருஷ பிறப்பு அன்று மதூரியை சினிமாவுக்கோ பீச்சுக்கோ அழைத்துச் செல்வான். என்ன பா சொல்கிறாய், பூனையை கொல்வது பாவமில்லையா என்று பதறினான் நட்டு. அட உப்பில்லாதவனே, பூனையை கொல்லவா சொன்னேன்? அந்த கழுதையை எங்கேயாவது விரட்டி விட்டு வா என்கிறேன். பூனையை கொல்வது பாவம் என்று எனக்கு தெரியாதா? பேசுகிறான் பார். எங்கே என்று போய் விரட்டுவது பா? விரட்டுவதற்கு முதலில் அது கண்ணில் பட்டால்தானே. எல்லாம் உன் அஜாக்கிரதையினால்தான். பூஜை பண்ணுகிறேன் என்று ஊருக்கு முன்னால் பால் கிண்ணத்தை எடுத்து வந்து நடுக்கூடத்தில் வைத்து விட வேண்டியது. அப்புறம் ஹாய் ஹாய் என்று அலற வேண்டியது. போதும் போதும், ரொம்ப சமர்த்தாகாதே. பூஜை எப்படி பண்ணுவது என்று இனி நான் உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. சரி சரி விடு, சூரியிடம் சொல்கிறேன். அவன்தான் இந்த மாதிரி வேலைக்கு லாயக்கு. உன் மூளை பிசகித்தான் போய்விட்டது. போயும் போயும் அந்த துஷ்ட பயலா, அந்த அக்கிரமி பூனையை நிஜமாகவே கொன்றாலும் கொன்று போட்டு விடுவான். ஜாக்கிரதை. நீ அதை பற்றி கவலைப்படாதே, எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் நட்டு தீர்மானமாக. சூரி பப்ளி பாட்டியின் தம்பி ரஞ்சித் சிங்கின் மூத்த மகன் சுரேந்திரன். வேலை வெட்டி இல்லாதவன். பளிச்சென்று உடைகள் அழிந்து நண்பர்கள் புடைசூழ கல்கத்தா பீடாவை ஓயாமல் குதப்பிக் கொண்டு உற்சாகமாக திரிந்து கொண்டிருப்பான். குஜராத்தி மற்றும் தமிழ் மொழிகளின் எல்லா கெட்ட வார்த்தைகளையும் சரளமாக பயன்படுத்துவான். கடவுளையும் பணக்காரர்களையும் அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அன்புக்கு கட்டுப்பட்டவன். அக்ரஹாரத்தில் எல்லா தப்பு தண்டாவுக்கும் அவன்தான் கட்டை பஞ்சாயத். நீதிக்குப் பின் தான் ஜாதி என்ற அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு அக்ரஹாரத்திற்கு பூ விற்க வந்த பெண்ணிடம் வம்பு செய்த ஒரு குஜராத்தி நடுவயதுக்காரரின் சைக்கிளை சேரும் பாசியும் படிந்த கோயில் தெப்ப குளத்தில் தூக்கி கடாசி விட்டான். சமையலறையில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த மதூரிக்கு தாயும் மகனும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது. அவள் அந்த வெள்ளை பூனையை நினைத்து கொண்டாள். அது வயதான பூனை. முகம் தளர்ந்து தோல் சுருங்கி ரோமம் உதிர்ந்து சாக காத்திருக்கும் பாவனையில் பரிதவித்து காணப்படும். அது உற்று பார்த்தபோது திடீரென்று ஏதாவது பேசத் துவங்கிவிடும் என்று கூட தோன்றும் அவளுக்கு. பப்ளி பாட்டி வீட்டில் இல்லாத பல சமயங்களில் அது முன்கதவருகே வந்து களைத்து போன குரலில் என்று வாயை பிளந்து காட்டும். தவறாமல் ஒவ்வொரு முறையும் அதற்கு பால் கொடுத்திருக்கிறாள் மதூரி. ஒரு வகையில் தனக்கும் அந்த பூனைக்கும் அதிக வித்தியாசமில்லை என்று நினைத்தாள். அந்த பூனை போலவே தானும் பதுங்கி பதுங்கி வாழ்வதாகப்பட்டது. அந்த பூனைக்கு குட்டிகள் இருக்குமா? நிச்சயம் அதன் பருவத்தில் அது ஓரிரு குட்டிகளையாவது ஈன்றிருக்கும். அல்லது ஒருவேளை அதுவும் தன்னை போல் மலடுதானா? அதன் நிராதரவான சின்ன வாழ்க்கையின் சின்ன சாகசங்களைப் போல்தான் தன் வாழ்க்கையிலும் என்று நினைத்தாள் மதூரி. பூனைக்கு ஒரு கிண்ணம் பால் என்பது தனக்கு ஒரு புடவை அல்லது கடற்கரையில் ஒரு மாலை அல்லது ஒரு இந்தி படம். அந்த பூனையைப் போலவே தானும் ஒரு நாள் முதிர்ந்து சிதைந்து விடுவோம் என்று தோன்றியது. அந்த பூனையைப் போலவே தன்னையும் ஒரு நாள் தனிமை வாட்டும். அன்புக்கான வாய்ப்பு வயோதிகத்தில் நிச்சயம் இருக்காது. செலுத்துவதற்காக மண்டியா கிடக்கிறது அன்பு. அப்படியானால் யாருடைய இதயத்தில்? பப்ளி பாட்டியின் இதயத்திலா? தன் கணவன் நட்டுவின் இதயத்திலா? எங்கே எங்கே பதுங்கி கிடக்கிறது அன்பு என்ற அபத்தம்? இந்த கிழட்டு பூனையின் பழுப்பு நிற கண்களிலா? பிசைந்த சப்பாத்தி மாவை திரட்டி தட்டில் ஓங்கி அரைந்தாள் மதூரி. நட்டுவுக்கு பூனை விஷயம் பெரியதாகப்படவில்லை.
அவன் அதை உடனே மறந்துவிட்டான். ஹவேலியிலிருந்து திரும்பும்போது சூரியை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்தது. மனே கை தீந்துண்டு நட்டுபாய், சம்ஜோ தமாரு காம் தைகியோன். என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா நட்டு அண்ணா, உங்கள் காரியம் ஆகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சூரி உற்சாகமாக கூறினான். நீங்கள் சொன்னால் அந்த பூனையை அக்ரஹாரத்தை விட்டு என்ன அமெரிக்காவிற்கே கூட பேக் செய்ய மாட்டேனா என்ன? நட்டு கலவரத்துடன், அதெல்லாம் வேண்டாம், 25ஆம் நம்பர் பக்கம் வராமல் செய்துவிடு, அது போதும் என்றான். டன் நட்டு அண்ணா, டன் என்று ஆங்கிலத்தில் உறுதியளித்தான் சூரி. மறுநாள் காலை பாட்டியின் மாப்பிள்ளை ஹன்ஸ்ராஜ் வேலை விஷயமாக கொச்சியிலிருந்து வந்து இறங்கினார். அவர் எப்போதும் எப்படித்தான், சொல்லாமல் கொள்ளாமல் திடுதிப்பென்றுதான் வருவார். பப்ளி பாட்டி தன் மாப்பிள்ளையை ரொம்பவும் உயர்வாகத்தான் மதித்தாள். அவரிடம் அவளுக்கு பிடிக்காத விஷயம் அவர் பொடி போடுவார் என்பதுதான். ஹன்ஸ்ராஜுக்கு 38 வயதுதான். பாகவதர் கிராப்போடு முகத்தை மறைக்கும் அடர்ந்த தாடி மீசையுடன் பேண்ட் போட்ட சாமியார் போல இருந்தார். கல்யாணத்திற்கு பிறகுதான் இப்படி ஆகிவிட்டார் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள். பப்ளி பாட்டியின் மகள் நிம்மு கல்யாணத்திற்கு முன் சாதாரணமாக இருந்தவள் கல்யாணம் ஆனவுடன் திடீரென்று உடல் பருக்க ஆரம்பித்து விட்டாள். முதலில் ஏதோ கல்யாண சந்தோஷத்தில்தான் உடல் பருக்கிறது என்று நினைத்தார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ரொம்பவும் குண்டாகி போனபோதுதான் அது ஏதோ வியாதி என்று தெரிந்தது. ஹன்ஸ்ராஜுக்கு பூர்வீக சொத்தும் இருந்ததோடு அவர் நிறைய சம்பாதித்தார். தன் மனைவிக்காக பணத்தை தண்ணீராக செலவழித்தார். பயன் இல்லை. நிம்மு 30 வயதில் அசாத்திய குண்டாகிவிட்டாள். ஜாக்கெட் தைக்க 2.25 மீட்டர் துணி தேவைப்பட்டது. ஆட்டோவில் அவள் ஒருத்திதான் உட்கார முடியும். 10 அடி நடப்பதற்குள் மூச்சு வாங்கும். வீட்டில் கூட அவள் உட்கார்ந்தோ தவழ்ந்தோதான் காரியங்களை செய்வாள். அவளது உடல் வாகிற்கு அனுகூலமான வகையில் சமையல் கட்டையே மாற்றி அமைத்திருந்தார் ஹன்ஸ்ராஜ். நிம்மு தன் பருமனை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டாள். சிரிக்க சிரிக்க எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவாள். அவளுடன் 10 நிமிடம் பழக நேர்பவர்கள் கூட நெகிழ்ந்து துடித்து விடுவார்கள். விருந்தினர்கள் வரும்போது சமையலறைக்குள் ஒரு சிறு குழந்தையைப் போல தவழ்ந்து தவழ்ந்து காரியங்கள் செய்து உபசரிப்பாள். அதிகம் போனால் அவள் இன்னும் 10 ஆண்டுகள்தான் உயிர் வாழ்வாள் என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். நான் செத்தா என்னை தூக்குவதற்கு 16 பேர் தான் வர வேண்டும் என்று சொல்லி என்று சத்தமாக சிரிப்பாள் நிம்மு. ஹன்ஸ்ராஜுக்கு தன் நிம்மு மீது உயிர். ஹன்ஸ்ராஜ் தங்கியிருந்த ஒரு வாரமும் பூனை பப்ளி பாட்டி வீட்டு பக்கம் வரவில்லை. மாப்பிள்ளைக்கு உபசரணை செய்யும் மும்முரத்தில் பாட்டி கூட அதை மறந்து விட்டிருந்தாள். ஹன்ஸ்ராஜ் ஊருக்கு திரும்பும்போது நிம்முவுக்கு பிடித்த பட்சணங்களை ஒரு பெரிய டப்பாவில் போட்டுக் கொடுத்தாள். இந்த தீபாவளிக்காவது நிம்முவை அழைத்து வர முடியுமா என்று பாருங்கள் என்றாள். அவள் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. அவள் வருவதென்றால் வேன் வைத்துத்தான் அழைத்து வர வேண்டும். அதற்கு நீங்களே பேசாமல் கொச்சிக்கு வந்து ஒரு வாரம் தங்கிவிட்டு போங்களேன், உங்களுக்கும் மாறுதலாக இருக்கும். என்ன மாறுதல் போங்கள், நீங்கள் சொன்னால் ஆகிவிட்டதா? நான் கிளம்பிவிட்டால் வீட்டை யார் பார்த்து கொள்வார்கள்? இவளுக்கும் துப்பு கிடையாது. கவர்னர் பட்வாரிக்கு கூட நேரம் கிடைத்துவிடும், எனக்கு எங்கே என்று மருகினாள் பாட்டி. வாசல் பக்கம் நட்டுவை பார்த்ததும், சரி நீங்கள் கிளம்புங்கள், நட்டு ரிக்ஷா கூட கூட்டி வந்து விட்டான். வாசல் வரை வந்து வழி அனுப்பிய பாட்டி தன் மகளை நினைத்து வந்த அழுகையை அடக்கிக் கொண்டாள். போய் வருகிறேன் சகோதரி என்று மதூரியை பார்த்துச் சொல்லிவிட்டு கிளம்பினார் ஹன்ஸ்ராஜ். 10 நாட்கள் கழித்து திடீரென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 25ஆம் எண் கட்டடத்திற்கு சூரி வந்தான், அந்த கிழட்டு பூனையுடன். பப்ளி பாட்டி வீட்டு கதவருகே வந்ததும் குழந்தைகளும் பெரியவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சூரியின் மடக்கிய இடது கைக்குள் அவன் மார்பில் தலை சாய்த்து
ஒரு குழந்தை போல ஒடுங்கிக் கொண்டிருந்தது பூனை. என்ன ஜாலம்டா இது! திருட்டுச் சனியே, உன்னிடம் இப்படி குழைகிறத என்று வியந்தாள் பப்ளி பாட்டி. அதான் சூரி, தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 10 நாட்களில் 5 லிட்டர் பாலையும் 8 டபுள் ஆம்லெட்களையும் விழுங்கி இருக்கிறது இது. பூனையை வசியம் செய்வது என்றால் சும்மாவா? கொண்டு போய் விடுவதற்கு முன் உங்களிடம் காண்பித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். சொல்லுங்கள் அத்தை, எங்கே கொண்டு போய் விடட்டும்? திருவொற்றியூரிலா, திருவான்மியூரிலா? சூரி தன் வலது கையால் முதுகை தடவி கொடுக்க கொடுக்க பூனை புதுப்பெண் போல் கூச்சத்துடன் நெளிந்து நெளிந்து காட்டியது. பூனையையே உற்று பார்த்து கொண்டிருந்த பப்ளி பாட்டி ஏதோ தீர்மானித்தவள் போல, டேய் சூரி, போய்விடாத, இதோ வருகிறேன் என்று உள்ளே சென்றாள். தன் மாப்பிள்ளை மறந்துவிட்டு சென்ற பொடி டப்பியை தேடினாள். அவசரமாக திரும்பி வாசலுக்கு வந்தாள். ரகசிய பாவத்துடன் கையசைத்து சூரியை அருகே வரச் சொன்னாள். பின் தாழ்ந்த குரலில் பூனையை தன் அருகே கொண்டு வரும்படி சொன்னாள். சூரி பூனையின் வயிற்றை பிடித்தபடி அதை பாட்டிக்கு முன் நீட்டினான். பாட்டி சட்டென்று இடுப்பில் வைத்திருந்த மூடிய கையை பூனையின் முகத்தருகே கொண்டு வந்து அதே நொடியில் உள்ளங்கையை திறந்து அதிலிருந்த மூக்குப்பொடி முழுவதையும் பூனையின் மூக்கில் வைத்து அழுத்தி தேய்த்து விட்டாள். மறுகணம் மின்சாரம் தாக்கியது போல் பூனை சூரியின் கைகளிலிருந்து எகிரி மல்லாக்க கீழே விழுந்தது. அதற்கு பொறி கலங்கி இருக்க வேண்டும். பூனை எழுந்து நிற்க முனைந்ததும் மறுபடியும் எம்பி தாறுமாறாக விழுந்தது. முற்றத்தின் குழாயடி, சாக்கடை, கழிவறை கதவு என்று மாறி மாறி மோதி விழுந்தது. அது எழுப்பிய வினோதமான குரல் பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் அது சமாளித்து எழுந்து நடக்க எத்தனித்த போது கால்கள் குழைந்து விழுந்தன. தன் சிறிய தலையை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பரிதாபமாக தும்மி தும்மி விழுந்தது. பப்ளி பாட்டி கையை உதறினாள். பூனைக்கு போக எஞ்சியிருந்த மூக்குப்பொடி காற்றில் பறக்க குழுமியிருந்தவர்கள் பலரும் சூரி உட்பட தும்ம ஆரம்பித்தார்கள். தள்ளி நின்று கொண்டிருந்த சில ஆண்களும் சிறுவர்களும் பூனை தும்மி விழுவதை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள். பூனை அந்த முதல் மாடி விளிம்பின் ஒற்றைக்கல் சுவரில் ஏறி மீண்டும் தும்மி சப்தத்துடன் கீழ்த்தளத்தில் விழுந்தது. பிறகு மெல்ல எழுந்து கட்டடத்தை விட்டு ஓடியது. சிரித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து மிக மிக ஆபாசமான ஒரு வசையை கத்திவிட்டு சூரி பூனையை தொடர்ந்து கீழே ஓடினான். திடீரென்று அங்கு ஒரு நிசப்தம் படர்ந்தது. ஒவ்வொருவராக எல்லோரும் கலைய ஆரம்பித்தார்கள். பாட்டி வீட்டின் உட்புறம் திரும்பியதும் நடுக்கூடத்தில் மதுரி நின்று கொண்டிருந்தாள். பாட்டி சட்டென்று தலை குனிந்து முன்னே நகர்ந்து அவளை கடந்தாள். அன்று மாலை பாட்டியை பார்க்க யாரோ வந்தார்கள். பப்ளி பாட்டி ஆரம்பித்தாள். புஷ்டி மார்க்கம் என்ன சொல்கிறதென்றால்,